அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை உங்கள் கோபிநாதனின் காலை தெளிவான வானிலை அறிக்கை. அதாவது தொடர்ந்து மழையானது தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு. திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் தொடர் மழையானது காலையிலிருந்து பதிவாகிட்டு இருக்கு. நேற்றிலிருந்தே மழை, இன்றும் மழை, நாளையும் மழை இருக்குமா, எத்தனை நாளைக்கு இந்த மழை தொடரும் அப்படிங்கிற கேள்விகளோட நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வரைக்கும் இந்த வீடியோ போய் சேரும். நான் இதை பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட வரல. மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட வந்திருக்கேன். அதனால மறந்துடாம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் அந்த வாட்ஸ்அப் குழுவில் நீங்க இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க தினம்தோறும் பார்க்கலாம். சரியா? அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் நேற்று இலங்கை தரை மீது நீடித்து வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய மேற்கு புறம் இருக்கக்கூடிய புத்தாளம் அப்படிங்கிற பகுதியில் கரையில கீழே இறங்கியிருக்குன்னா இது கொஞ்சம் வலுவிழந்து தற்போது வலுவிழந்த நிலையில தான் இது இருக்கு. வலுவிழந்த நிலைனா சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கு. இது மேலும் வலுவிழக்க கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் போகும் அப்படின்ட்டு நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இது தூத்துக்குடியை நோக்கி தான் போகுது அப்படின்னு. ஆனா இது வலுவிழக்கிற காரணத்தினால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது தெற்கு நோக்கியே, அதாவது ராமநாதபுரத்துக்கு தெற்கு புறமாக இது இப்ப இறங்கியிருக்கு. இறங்குனது தொடர்ந்து தெற்கு நோக்கியே போய் அப்படியே பார்த்தீங்கன்னா இது சுத்தமா அப்படியே கலைஞ்சிரும் அப்படிங்கிறதான் வானிலை படங்கள் காட்டுது. இதனால மழை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இப்ப பல மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் வரைக்கும், அதாவது கர்நாடகாவோட எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர், ராணிப்பேட்டை உட்பட, சென்னை உட்பட, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களாக பார்க்கப்படக்கூடிய நம்மளுடைய கோயம்புத்தூரா இருக்கட்டும், அந்த பக்கம் கோபிச்செட்டிப்பாளையம், நீலகிரி உட்பட ஒட்டுமொத்த கேரளா பகுதிகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்த நிகழ்வுனால நல்ல மழை பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து உள் மாவட்டங்கள்லையும் போய் நல்ல மழையை கொடுத்துருக்கு. இந்த மழை படிப்படியாக இன்று மாலைக்கு பிறகு வட மாவட்டங்கள்ல குறையும். அதாவது சென்னையில பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்று மாலையிலிருந்து படிப்படியாக குறையும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். இன்று மாலையிலிருந்து சென்னையிலேயும் மழை குறையும். கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகளாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி, இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்திலையுமே இன்று நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக மழையோடைய தீவிரம் என்பது குறையும். இது தொடர்ந்து தெற்கு நோக்கி போக போக மழை என்பது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மழை என்பது டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது குறிப்பா உங்கள்கிட்ட சொல்ல போகணும்னா, நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தெற்கே பார்த்தீங்கன்னா நல்ல மழை. புதுக்கோட்டையா இருக்கட்டும், சிவகங்கையா இருக்கட்டும், ராமநாதபுரமா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், விருதுநகரா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல்லா இருக்கட்டும், அனைத்து பகுதி திருச்சி உட்பட, புதுக்கோட்டை உட்பட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நம்மளுடைய கேரளாலையும் பலத்த மழை இருக்கும். கேரளாலையும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு போக போக மழை இருக்கும். இது இன்றும் நாளையும் தொடரும். இந்த நிகழ்வு தொடர்ந்து போக போக மழையுடைய படிப்படியாக சனி ஞாயிறு என இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மழை இருக்கும். சனி ஞாயிறு படிப்படியாக மழை குறைந்து விடும். மீண்டும் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு எப்போ வரப்போகுது கரெக்டா நமக்கு 14ஆம் தேதியே இப்போ அந்தோமான் நிக்கோபார் பகுதியில் அங்கே உருவாயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்தோமான் நிக்கோபார் தீவு இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே ஒரு காற்று சுழற்சி நாளையே உருவாக போகுது. அதாவது இன்னைக்கு டிசம்பர் 12, 13ஆம் தேதி நாளைக்கு இரவெல்லாம் உருவாயிரும். நாளைக்கு இரவு உருவாகி டிசம்பர் 14, 15, 16, 17 தேதிகளில் தொடர்ந்து அந்தோமான் நிக்கோபார்ல இருந்து மேற்கு நோக்கியே இது வரைக்கும் கிழக்குல இருந்து வரும், வடக்குல இருந்து வரும். ஆனா இப்போ உருவாக போறது அந்தோமான் நிக்கோபார் பகுதியில் டிசம்பர் 14ஆம் தேதி உறுதியாக ஒரு காற்று சுழற்சி உருவாகி தொடர்ந்து மேற்கு நோக்கியே பயணித்து அது ஒரு தீவிரமா புயலா வரும். கண்டிப்பா புயலா வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது டிசம்பர் 14ஆம் தேதி அங்கே உருவாகிரும். 15, 16, 17 தேதிகளில் மிக நெருக்கமாக, தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக ஒரு மிகப்பெரிய மழையை கொடுக்க போகுது. ஏற்கனவே பெய்திருக்கக்கூடிய மழைக்கே நம்ம கிட்ட வடிகால் வசதி இல்லை. எல்லா ஏரியிலையும் தண்ணி, எல்லா குளத்திலையும் தண்ணி, எல்லா பக்கமும் தண்ணி. அப்ப அடுத்த வரக்கூடிய நிகழ்வுனால தமிழ்நாடு மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன். அதனால டிசம்பர் 16, 17, 18, 19, 20 அடுத்த வாரத்துல ஒரு மிக பலத்த மழை காத்திருக்கிறதுங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன்.
வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்க கருத்துரை அதாவது கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். உங்களுக்கு பதில் அளிப்பேன். நன்றி.